மனித உடலில் உள்ள ராஜ உறுப்புகளில் ஒன்றான சிறுநீரகம் நச்சுக்கள் மற்றும் மேலதிக உப்பு மற்றும் நீரை வெளியேற்றுறதுல முக்கிய பங்காற்றுது. நவீன மருத்துவத்துல நாங்க அடிக்கடி கேள்விப்படுகின்ற சொற்களில் ஒன்று இந்த டயாலிசிஸ். இந்த டயாலிசிஸ் என்றது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்காக செய்யப்படுகின்ற சிகிச்சை முறைகள்ல ஒன்றாகும். இப்பெல்லாம் நிறைய பேர் வயது வேறுபாடின்றி இந்த சிறுநீரக பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க. நாங்க இன்றைக்கு இந்த காணொளியில சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் 12 முக்கிய அம்சங்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதலா இந்த யூடியூப் சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மனித வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாத விடயம் இந்த தண்ணீர். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3 தொடக்கம் 4 லிட்டர் வரையான தண்ணீரை பருக வேண்டும். இருந்தாலும் நாங்க வேலைப்பளு காரணமாக இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு மறக்கிறோம், இல்லாட்டி குடிக்காம விட்டுறோம். இதனால இந்த சிறுநீரகத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு இந்த சிறுநீரகம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவேதான் நாங்க என்ன வேலை இருந்தாலும் 3 தொடக்கம் 4 லிட்டர் வரையான தண்ணீரை ஒரு நாளைக்கு நாங்கள் கட்டாயம் அருந்த வேண்டும். மனிதர்களில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த சிறுநீர் மற்றும் மலத்தை அடக்குற பழக்கம் இருக்கு. இந்த சிறுநீர் மற்றும் மலத்தை நாங்க தொடர்ந்து அடக்கி கொண்டு வரைக்கு அதனால சிறுநீரக தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவேதான் நாங்கள் இந்த சிறுநீர் மற்றும் மலத்தை நாங்கள் அடக்காமல் உடனடியாக அதை வெளியேற்றுவதற்குரிய வழிமுறைகளை தேடி கண்டுபிடிக்க வேணும். மனித உடலின் இயக்கத்துக்கு உப்பு இன்றியமையாத ஒன்றுதான். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமான உப்புகளை எடுத்துக்கொள்கின்ற பழக்கம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 6 கிராம் உப்பு தான் தேவை. இருந்தாலும் நாங்க அளவுக்கு அதிகமான உப்புக்களை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரைக்க அது எங்களுடைய சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்கள் உப்பினுடைய பாவனையின் அளவை கட்டாயம் குறைக்க வேணும். இதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். சிறுநீரகத்தை பாதிக்கின்ற மிக முக்கியமான விடயங்களில் ஒன்றாக உயர் இரத்த அழுத்தம் என்பது காணப்படுகின்றது. இந்த உயர் இரத்த அழுத்தத்தை நாங்கள் கவனிக்காமல் விடும் பொழுது அது சிறுநீரகத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்கள் இந்த உயர் இரத்த அழுத்தத்தை எப்போதும் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். சிறுநீரகத்தை பாதிக்கின்ற அடுத்த முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இந்த டயபெட்டிக், அதாவது நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகின்ற சர்க்கரை நோய் காணப்படுகின்றது. இந்த சர்க்கரை அளவுகளை நாங்கள் தொடர்ந்து கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டும். அப்படி நாங்கள் அதை கட்டுக்குள்ள வைத்திருக்காவிட்டால் அது சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும். எனவேதான் சர்க்கரை அளவுகளை நாங்கள் தொடர்ந்து கட்டுக்குள்ள வைத்திருப்பதன் மூலம் எங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தொடர்ச்சியான மதுப்பாவனை மற்றும் புகைப்பழக்கம் என்பன சிறுநீரகத்தில் கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் இந்த மதுப்பாவனை மற்றும் புகைப்பாவனை என்பவற்றை கைவிடுவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இந்த வலி நிவாரணி மருந்துகளை மருத்துவரண்ட ஆலோசனை இல்லாமலேயே உள்ளெடுக்கும் பழக்கம் வந்துடுது. இது உண்மையிலேயே கூடாது. அளவுக்கு அதிகமான வலி நிவாரணி மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இன்றி உள்ளெடுக்கும் போது அது கட்டாயம் சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவேதான் நாங்கள் இந்த வலி நிவாரணி மருந்துகளை உள்ளெடுக்கும் போது கட்டாயம் மருத்துவ ஆலோசனையுடனேயே உள்ளெடுத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நாங்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். செயற்கையாக இனிப்பூட்டப்பட்ட பானங்கள் மற்றும் பொதி செய்யப்பட்ட உணவுகளின் பாவனையை நாங்கள் முற்றாக தவிர்க்க வேண்டும். இவையெல்லாம் எங்களுடைய சிறுநீரகத்தில் கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எனவேதான் இவற்றை நாங்கள் தவிர்ப்பதன் மூலம் எங்களுடைய சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளலாம். மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், அதிகளவு அயோடின் கலந்த உப்பு போன்றவற்றை தவிர்ப்பதன் மூலம் எங்களுடைய சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள முடியும். தூக்கமின்மை பிரச்சனைகளும் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் ஒரு மனிதன் 7 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் வரை கட்டாயம் நித்திரை கொள்ள வேண்டும். இதன் மூலம் சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள முடியும். சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீரக கற்கள் என்பன சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பதன் மூலம் எமது சிறுநீரக ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள முடியும். உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமையும் உடல் எடையும் இந்த சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவேதான் உடல் எடையை சரியான முறையில் பராமரிப்பதன் மூலம் எமது சிறுநீரகத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மீண்டும் புதியதொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.